அனைவருக்கும் வணக்கம். நான் நேற்று சொன்னது போல் ஒரு குழந்தையை எவ்வாறு நம் அன்பும் அரவணைப்போடும் வளர்க்க வேண்டும் என்பதற்கான விழிப்புணர்வு. அபர்ணிகா என்ற பெண் மிகவும் குறும்புத்தனமிக்க சூட்டிப்போடு இருக்கும் அழகான குழந்தை. அவளுக்கு எந்த பொருள் கிடைத்தாலும் அது ஒரு ட்ரம்ஸ்டிக் தான். டபடபா என்று எதிலும் ஒரு ஓசை வீட்டில் கேட்பது வழக்கம். அவள் அன்னைக்கு அந்த அழகான இரைச்சல் இருந்தால்தான் வேலையே ஓடுகின்றது. இல்லாவிட அமைதியாக வீடு இருந்தால் அபர்ணிகா விவகாரமாகத்தான் வேலை செய்வாள் என்று அவள் அறிவாள். இது அவள் அன்னை வேலை செய்து கொண்டிருக்கும் போது நல்ல விஷயம். ஆனால் வேலை இல்லாத போது இந்த மாதிரி இரைச்சல் ஒலி கேட்டால் சற்றே சிரமம்தான். அவளும் வேலை செய்துவிட்டு களைப்பில் இருப்பாள் அல்லவா? அதனால்தான் செல்போனில் நேரம் கழிக்க ஆசைப்பட்டாள். அதற்காக அவள் பார்க்க விரும்பியதை தன் குழந்தைக்கும் காட்டி அச்சமயத்தில் அந்த நிலைமையை கலவரமில்லாமல் முடிந்தது. ஆனால் குழந்தைக்கு ஒரு விதை போட்டாயிற்றே. கருவிலேயே சிந்திக்கும் கிரகிக்கும் குழந்தை வெளியுலகத்தில் எவ்வாறு கிரகித்திருக்கும் என்று சற்றே யோசிக்காமல் செய்துவிட்டாள். அதன் விளைவோ சூட்டிப்போடு இரைச்சல் சத்தத்தோடு இருந்த குழந்தைத்தனமான வீடு சற்று அமைதியான தியானக்கூடம் ஆகிவிட்டது. ஆம், தியானக்கூடம்தான். செல்போன் மேல் மோகம் கொண்ட அமைதியான தியானக்கூடம். விளைவோ மற்றவர்களும் வீட்டில் இருக்கிறார்கள் என்ற நினைப்பே இல்லாமல் குழந்தை அபர்ணிகா செல்போன் மேல் தியானம் செய்கிறாள். வார்த்தை உச்சரிப்பும் வளராமல் மூளையும் மிஷின் போல் இயங்கியது. இது ஒரு புறம் இருக்கட்டும். மாறாக அந்த அன்னை செல்போன் கொடுக்கவில்லை என்று கருதுவோம். அதற்கு பதிலாக அவள் தான் சிறுவயதில் கற்ற குழந்தை பாட்டை பாடி அவளை கொஞ்சுகிறாள். அபர்ணிகா அதை கிரகித்து கொண்டு பிற்பொழுதில் குழந்தைத்தனமாக பாடி மற்றவர்களையும் மகிழ்விக்கிறாள். குடும்பமே ஆச்சரியம் கொள்ளும் அளவிற்கு அவள் சிந்தனை வளர்ச்சி மெச்சப்படுகிறது. இப்பொழுது சொல்லுங்கள், நாம் எதை விதைக்கிறோமோ அதைத்தானே அறுவடை செய்கிறோம். கர்ப்பகாலத்திலிருந்து அவள் மனிதனாக வெளிவரும் வரை அவளுக்கு தான் சுற்றுச்சூழலே பிம்பமாக வளர்க்க விடுகின்றது. அதனால் நாம் விதைக்கும் விதை மற்றும் சுற்றுச்சூழல் தன்மை நன்மையாகவே இருப்பது நல்லது. அதுவே அவள் தனி ஒரு நல்ல மனிதனாக வளர்வதற்கு வித்தாகும். நன்றி, வணக்கம்.